ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வார்த்தையில பலப்பட்டு கொண்டு வருகிறோம். வார்த்தை தான் நம்மை விடுதலையாக்கும். வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த முழு வேதாகமே பார்த்தீங்கன்னா வேர்டு தான், வார்த்தை தான். அந்த வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை, தேவனாகிய கர்த்தரை. நம்ம தொடர்ச்சியா ஒரு காரியத்தை பார்த்துட்டு வரோம். என்னன்னா, தேவனைப் போல் மாறுவது, அவரைப் போல் செயல்படுவது, அவரைப் போல் யோசிப்பது. ஒரு சில சமயம் நமக்கு இருக்கின்ற போராட்டங்கள் கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அது மனிதர் தரக்கூடிய அழுத்தமா இருக்கலாம், சமுதாயம் தரக்கூடிய அழுத்தமா இருக்கலாம். எனிதிங். நம்ம அழுவோம் போயிட்டு அவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்க இருக்கீங்க? ஏன் தூரமா இருக்கீங்க? பக்தன் அப்படிதான் அழுவார். ஏன் தூரமா நிக்கிறீங்க? தீவிரமா வாங்க. அப்படிதான் பக்தன் அழகா கேட்பாரு. உபத்திரவம், பாடுகள் இது இல்லாம ஒரு வாழ்க்கையை தாங்கன்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பயே சொல்லிடுறேன். உபத்திரவமும் இல்லை, பாடுகளும் இல்லை, போராட்டமும் இல்லை, எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ரொம்ப சாஃப்டா, அப்படியே பூக்கள் கொட்டப்பட்டு அந்த பூ மேலே நடந்து போகணும். அப்படியே என் கால் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக மெருதுவாயிடணும். வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமோ, உனக்கு என்ன தம்பி, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ வர ஜாலியாக வீடியோ போடுற போயிடுற அப்படின்னு. அவங்க இடத்துலேருந்து அவங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தான் அது பெருசாக தெரியும். நான் ஊழியத்துக்குள், அதாவது நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், மினிஸ்ட்ரி நான் வரேன். ஜெபத்தோட்டத்தில் எங்கள் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் போக விருப்பமே இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாங்க. நானும் போயிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7 நாள் நான் யார்கிட்டையும் பேசலை. அங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே ஒரு கல் இருக்கும், அங்கே அமர்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுவேன். ஏதோ நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி அழுதுட்டு இருப்பேன். என் கூட யாரும் வந்து பேச மாட்டாங்க, நானும் யாருக்கிட்ட பேச மாட்டேன். இதில் வேறு எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஃப்ரண்ட் ரோவில் தான் உட்காரணும், அப்படி நீ ஃப்ரண்ட் ரோவில் உட்காரலன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் அமர்ந்துட்டேன். 7 நாள் பார்த்தீங்கன்னா நான் யார் கூடயும் பேசல, அழுதுகிட்டே இருப்பேன். என்ன எடுக்கிறாங்களான்னு தெரியாது. நான் வாட்டு போய் அமைதியாக ஃப்ரண்ட் ரோவில் அமர்ந்துடுவேன். இப்போ லாஸ்ட்டு 3 நாள் வந்து ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே யாரோ ஒருத்தர் ஊழியம் வேண்டாம் அப்படின்னு உள்ளே வந்து அமர்ந்திருக்கீங்க, உங்களை தேவன் அழைக்கிறார், அது நீங்கள் யாருன்னு கை தூக்குங்க அப்படின்னும் பொழுது லாஸ்ட் ரோலுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்து ஒருத்தர் கை தூக்கிட்டார். திரும்ப செகண்ட் டே சொல்கிறாரு, இல்லை இன்னும் ஒருத்தர் இங்கே யாரோ அழைப்பை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் யாரோ இங்கே வந்து நான் ஊழியம் செய்ய மாட்டேன்ட்டு ஸ்டப்பனாக இருக்கீங்க, நீங்கள் யார் அது கரங்களை உயர்த்துங்க, யாருன்னா ஒப்பு கொடுக்குறீங்களா ஊழியத்துன்னு கேட்கும்பொழுது இன்னொருத்தரும் கை தூக்கிட்டார். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அமைதியாக எல்லோரும் முறைச்சி பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். யார்கிட்டையும் அப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன். 7 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த இதெல்லாம் உடைய ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராக்ட் ஆக அப்புறம் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே அதுவும் ஏன் பேச ஆரம்பித்தேன்னு கேளுங்க. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அன்றைக்கி அந்த முகாம் நடக்கும் பொழுது, கேம்ப் நடக்கிறப்போ கீபோர்டு வாசிக்கிறவர் இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சனால ஹாப்பி ஆகிட்டேன். ஆப்பா கீபோர்டு வாசிக்கலாம் அப்படின்ட்டு கீபோர்டு வாசிக்கிறதுக்காக தான். இதில் என்ன பெரிய ஹாப்பினஸ் தெரியுமா?
ஒரு சண்டே ஃபாதருக்கு நான் தான் கீபோர்டு வாசித்தேன். எனக்கா எங்கள் அப்பா அம்மா பண்ண பெரிய நல்ல காரியத்தில் ரொம்ப பெரிய ஒரு நல்ல காரியம். ஃபாதர் பாடுறாங்க, நான் வாசிக்கிறேன். எனக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது வீடியோலாம் எடுத்து அதெல்லாம் இது பண்ணி பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் அந்த 3வது நாள் லாஸ்ட் நாள் என்ன பண்ணுறாங்க ஃபாதர் அப்படின்னா, இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கீங்க, எனக்கு ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். யாரோ ஒரு வாலிப மகன், நீ ஊழியத்திற்கு உனக்கு அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அதை வேணான்னு சொல்கிற. அப்பயும் ஒருத்தர் எழுஞ்சிட்டார். இப்போ எனக்கு என்ன பெரிய ஹாப்பினஸ்னா, அப்பாடி நம்ம கிடையாது. ஏன்னா அவர் எழுஞ்சிக்கலாம் நம்ம தான் தெரிஞ்சிட்ருக்கோம். அப்பாடின்னு விட்டேன். அதாவது நாளைக்கு ஃபைனல் டே, நாளைக்கு வந்து ஆஃப் டே தான் வந்து இது இருக்கும். நான் ஒரு முக்கியமான ஒரு போதகர், அப்புறம் ஒரு அண்ணன், அப்புறம் இன்னொரு அண்ணன், நாங்கள் 4 பேர் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக சென்டரில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் வெளியே. ஃபாதரும் இன்னும் அவர் கூட வருகின்ற அவருடைய பாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக ஃபாதர் என்னை பார்த்துட்டாங்க. உன்னை தான் நான் 3 நாள் கூப்பிட்டுட்ருக்கிறேன், நீயே கை தூக்குவேன்னு பார்த்தா நீ கையை தூக்க மாட்டேற, உன் மேலே அழைப்பு இருக்குது அப்படின்னாரு. என்ன தான் பண்ணேன், தலையை கீழே தொங்க போட்டு அப்படி சிரிச்சுட்டு அப்படி கம்மன் வந்துட்டேன். எதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் மேலே தேவனுடைய அழைப்பு இருக்குன்னு உறுதி ஆயிட்டீங்க, தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதோடு விளையாடாதீங்க. இதெல்லாம் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆகிட்டு நான் வரேன். நான் சொல்கிறேன் செட்டில் ஆகாது. இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வரேன், ஆகாது. கேன் ஐ டெல் யூ சம்திங்? உலகத்திலே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எது தெரியுமா? தேவனுடைய அழைப்பை அங்கங்கே அழைப்பார் அப்படின்னு காத்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் எடுத்து பயன்படுத்துவாரா அப்படின்னு போராடி கொண்டு இருக்கிறாங்க. என்ன அழைங்களேன், ஊழியத்திற்கு எடுத்து பயன்படுத்துங்களேன், ஏதாச்சும் கிளீனிங் ஒர்க்குனா கொடுங்களேன், நான் செய்கிறேன் அப்படின்னு ஊழியத்திற்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களை என்னை அவர் தேடி வந்து நம்மளை அழைக்கிறார், பேர் சொல்லி, எனக்கு இந்த காரியத்தை நீ செய்யணும். The person who is neglecting the calling, எந்த ஒரு நபர் அழைப்பை நிராகரிக்கிறாரோ மிகப்பெரிய கான்சிக்வன்சஸை அவர் சந்திக்கணும், மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கார் வாழ்க்கையில். மீண்டும் மீண்டும் நான் அழைப்புக்குள்ள வர மாட்டேன் அப்படின்னா சம்திங் இஸ் பேட். ஆமென். நாம் தொடர்ச்சியாக 4 நாளாக, இது 4வது நாள், தேவனை போல் மாறுவது, அவரை போல நாம் செயல்படுவது. எதற்காக நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, அழைப்பு என்பது மிக ப்ரெஷியஸ் திங் இன் தி வேர்ல்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம காதில் பேசுவார், ஓகேப்பா, அதிகாலை எழுஞ்சுக்கு 3 மணிக்கு, ஓகேப்பா, இது நடக்க போகுது, ஓகேப்பா, இப்படி நடக்க போகுது, ஓகேப்பா, இவ்வளோதான், சரிப்பா, செய்கிறேன்ப்பா, அவ்வளோதான். அப்போது இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது, அழைப்பில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உபத்திரம் வராதா கேட்டிங்கன்னா உபத்திரம் வரும். அவங்களுக்கு பிரச்சனை வராதா கேட்டிங்கன்னா அதிகமான பிரச்சனைகளும் அதிகமான போராட்டங்களும் வரும். அவங்க நிம்மதியாக தூங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நாட். அவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் பட் எதை அவர் துவங்கினாரோ அதை அவர் முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் ஒரு பொழுதும் காண்பதில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாவீதுக்கு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி வைக்கிறார். இத்தோட சவுலோடைய ராஜ்யபாரம் முடிவு பெறுகிறது. தாவீது இந்த அப்போ தாவீதோட நாள் ஆரம்பமாகுது. யோசேப்பு, உன்னுடைய சிறைச்சாலை வனாந்தரம் முடிகிறது, ராஜா அவனை கூப்பிட்றார், இப்போ நீ ராஜாவாக வா போகலாம். யோசேப்போட வனாந்தரம் முடிகிறது. நல்லா கவனிங்க, டேட் ஓவர், அவ்வளோதான். நாளைக்கு வனாந்தரம் முடிய போகுது என்று தாவீதுக்கும் தெரியாது, யோசேப்புக்கும் தெரியாது. கிதியோன் எப்பொழுதும் போல அமர்ந்து கொண்டிருக்கிறார், தேவனால் அழைக்கப்படுகிறார். கிதியோனோட வனாந்தரம் முடிகிறது. 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இன்று மோசையை வந்து மீட் பண்ண போறார், வனாந்தரம் முடிகிறது. அந்த டே அதோட அவ்வளோதான். அடுத்தது அவங்க கானான்குள்ள போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல ஈடுபடுறாங்க.
10 வாதைகள் வருது. எதற்காக அறிகுறி? 10 வாதைகள் கானான்குள்ள போவதற்காக தான். தேவனால் சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா தடைகள் வரும். பார்வோன்கள் வருவார்கள், ஏனாக்கியர் வருவார்கள். ஆனாலும் அந்த டேட், ஆபிரகாம் அழைக்கிறாரு, மனைவியை அழைக்கிறாரு, பிள்ளை உருவாகுன்னு சொல்றாங்க. அந்த டேட், அவங்களுடைய அந்த பிள்ளை இல்லாத ப்ராசஸ் முடிகிறது. இதோட பிள்ளை இருக்கிறது. அவங்க அண்ணாளுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாரு. இதோட அண்ணாளுடைய அழுகை முடிகிறது. யாபேஸ்க்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாரு. யாபேஸ்க்கு இதோட டேட் முடிகிறது. அதே தான் உங்களுக்கு எனக்கும். அது எந்த நாள் நமக்கு தெரியாது. பட் இட் வில் கம் டு an end. அது முடியும். அது முடிஞ்சுதான் ஆக வேண்டும். எனக்கு எந்த உபத்திரமும் எந்த பாடமும் வேணாம் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு தான் போயிடணும். பட் the person who is ready to fight, ஒரு நபர் இருக்கின்ற போராட்டங்களை, அலங்கத்தை கட்டும் பொழுது நெகேமியா பயப்படவே இல்லை. வா கட்டலான்னு கட்டுறாங்க அலங்கத்தை. ஒரு கையில கேடகத்தை பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு கையில பரிசத்தை பிடிச்சிருக்கிறாங்க, ஈட்டியை பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு சில பேர் காவல் இருக்கிறாங்க. அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. கிதியோன் 300 பேரை கூட்டு போறாரு. கிதியோன் பயப்படவே இல்லையே. ஆனா அங்க பார்த்தா 1,00,000 பேர் இருக்கிறாங்க. கிதியோன் பயப்படவே இல்லையே. தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படவே இல்லையே. ஆபிரகாம் தன் சகோதரனை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 318 பேரை கூட்டு போறாரு. பயப்படவே இல்லையே. தாவீது எங்கேயுமே பயப்படல. யுத்தத்தில் எங்கேயுமே தாவீது பயந்த மாதிரியே பார்க்கலையே. சிம்சோன் பயப்படவே இல்லையே. அவங்களுக்கு வேற தேவன், நமக்கு வேற தேவன். ஆகவேதான் அவங்க பயப்படாம இருந்தாங்க. இல்ல, நம்முடைய தேவன் தான் அவங்களுடைய தேவன், அவங்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். யோசுவா அழகா சொல்லுவாரு, நீங்க யாருன்னா சேவிச்சுட்டு போங்க, நதிக்கு அப்புறத்துல நீங்கள் எந்த தெய்வத்தினா வணங்கிட்டு போங்க, ஆனா நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே, ஒரே தேவன். உங்களுக்கு எனக்கு என்னதான் பெரிய பிளெஸிங். நான் கேன் ஐ டெல் யூ தி சீக்ரெட்? ஒரே தேவன். முடிஞ்சு போயிடுச்சு. பலவீனமா? ஒரே தேவன். அழுத்தங்களா? ஒரே தேவன். பாவத்தில் விழுந்திருக்கிறோமா? ஒரே தேவன். போராட்டத்தில் இருக்கிறோமா? ஒரே தேவன். பரிசுத்தம் வேணுமா? ஒரே மெய்யான தேவன். முடிஞ்சு போயிடுச்சு. ஒரே கர்த்தர், ஒரே தேவன். தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். ஆகவேதான் இந்த 4 நாளா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு வரோம்னா, தேவனை போல் மாறுவது, அவரை போல். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். அப்பா, நான் மட்டும் தான் பரிசுத்தரா இருப்பேன், இது எனக்கான பங்கு, இது என்னுடைய மகிமை, நான் உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இல்லையே, நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல நீயே வா. ஜீசஸ் சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கின்ற கிரியையும் செய்வான், என்னை காட்டிலும் மோர் தென் வாட் ஐ கேன் டூ. நான் என்னென்னலாம் பண்றேனோ அதை விட அதிகமாக உன்னால பண்ண முடியும் அப்படின்றார். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை சில மனிதருடைய அழுத்தங்களை பார்த்து சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். அதாவது பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நான் கேன் டெல் யூ சம்திங், அவங்களாம் ஒண்ணுமே இல்லைங்க. கோலியாத்தே தாவீதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த அழுத்தங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கேட்கலாம், எந்த தைரியத்தை தம்பி இதெல்லாம் பேசுற, எப்படி நீ பேசுற, நீங்க என்ன கேட்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 34 வாசிக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கவனிங்க, உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு. கோலியாத்தை கொடுத்து பார்க்குறாரு தாவீதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவார் தாவீதுன்னு. சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டார். உங்களுக்கு எனக்கு கொடுத்து பார்க்குறாரு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்.
சோர்ந்து போயிட்டு பின்வாங்கிடுறோமா, அல்லது வா ஃபைட் பண்ணுறோமா, முன்னேறி நடக்கிறோமா, யுத்தத்தை தொடுக்கிறோமா, அல்லது ஓடி ஒழுந்துக்கிறோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாரு. உபத்திரம் வந்தால் எனக்கு என்ன, அழுத்தம் வந்தால் எனக்கு என்ன, பட்டயம் வந்தால் எனக்கு என்ன, நான் முற்றிலும் ஜெயித்திருக்கிறேன். எப்படின்னா, அவர் என்னில் அன்பு கூறுகிறதுனால, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. மோர் தென் கான்குவரர், முற்றிலும் ஜெயித்தவர்கள். ஆமென். நான் ஒரு வசனத்தை தியானம் செய்து கொண்டிருந்தேன். இந்த வேர்ட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்த்தைகளை கவனிங்க. எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா? இந்த வீடியோ அதிகமான பேர் பார்க்குறோமா, கம்மியாக பார்க்குறோமா, பார்க்க மாட்றாங்க, அது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ பார்க்குறீங்க. அதான் ஒரு ஹாப்பினஸ். இந்த வேர்டு உங்களுக்கான வார்த்தையும் எனக்கான வார்த்தையும். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அதிகாரம் தான் ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 14. வாசிக்கிற கவனிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த இம்மானுவேல் என்பதற்கு மத்தேயுல விளக்கத்தை பார்க்கிறோம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. வேறு ஆட்கள், அந்த ரிச்சுவல் சம்பந்தமா இருக்கிற ஆட்கள் கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய சொந்தக்காரர்களோ தாத்தாவோ பாட்டியார்னு இறந்துட்டாங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவங்க வந்து எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எங்கே? நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நமக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. அது அவங்க நம்பிக்கை. ஏசாயா சொல்றாரு, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தான் பீட்டர், நீங்கள் தான் அவருடைய அந்த பேதுரு, நீங்கள் நான் தான் பேதுரு. இப்போ நம்ம கையில் ஏசாயா புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறோம். 7:14. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று நேம் வைக்கணும் அப்படின்னு நம்ம அவரை ஜீசஸை பார்த்து வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு மத்தேயு வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்த்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்மோடு இருப்பார்ப்பா. ஓகே, எப்படி இருப்பார்? பரலோகத்தில் இருக்கிறாரு, நம்ம கூட இருப்பார், அப்படியே ஆவியாக இருப்பார். ஆனால் ஏசாயா புஸ்தகம் எழுதப்பட்ட பிறகு மத்தேயுவில் எழுதப்படுகிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அது இட்ஸ் நாட் அ வேர்ட். உண்மையாவே பரலோகத்தின் தேவன் அவங்களோடு இருக்க போகிறார். அதை தான் வந்து ஏசாயா எழுதுறார். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நின்று வாசிக்கிறீங்க, ஏசாயாவுடைய தோல் சுருளை எடுத்து, ஏசாயா புஸ்தகத்தின் தோல் சுருளை எடுத்து நம்ம வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ட்டு வாசிச்சுட்டு அவரை பார்த்தா அவர் என்ன சொல்லுவார்? இப்படி வாசிச்ச பத்தியா, இதான் நான் தான் உன் கூட தான் இருக்கிறேன், ஆவியா இல்லை, உண்மையாவே இருக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மீண்டுமாக அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா புரியும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், எனக்குள் இப்பொழுது அவர் இருக்கிறார். இந்த சரீரத்திற்குள் அவர் வாசம் செய்கிறார், எனக்குள்ள தான் இருக்கிறார். எனக்குள்ள அவர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ காரியத்தை நான் ஜெயித்து கொண்டு வரேன்.
எனக்குள்ளே அவர் இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட தடையை ஜெயிச்சு கொண்டு வரேன். இந்த அழுத்தத்தை ஜெயித்து கொண்டு வரேன். ஒவ்வொரு போராட்டத்தையும் ஜெயிச்சு கொண்டு வரேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு நம்பிக்கை அல்ல, ஒரு விசுவாசமும் அல்ல. அது ரியலா தேவனாகிய கர்த்தர், மனிதனை உருவாக்கின தேவன் மனித அவதாரம் எடுத்து உண்மையாகவே அவங்க கூட இருக்கிறார். இதுதான் அதற்கான அர்த்தம். அப்போ மனிதனுடைய அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்த கர்த்தர் அவங்களுக்கு தரிசனமாகி அவங்க கூட இருந்தார். அப்படின்னா தோமா கிட்ட சொல்றார், தோமா நீ என்னை கண்டு விசுவாசிக்கிற, ஆனால் காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ இம்மானுவேலை கண்டு விசுவாசிக்கிற, ஆனால் அதே இம்மானுவேலை காணாமல் சில பேர் விசுவாசிப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? இப்போ வாழ்கிற பார்த்தீங்களா, நீங்களும் நானும் தான். ஏன் நீங்கள் என்ன கேட்கலாம்? தேவன் நம்மோடு இருப்பார் என்பதற்கான அர்த்தம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, அவர் எப்போ பூமிக்கு வந்தார், மீண்டும் வரப்போகிறார் பாருங்க, அது வரைக்கும் அவர் இருப்பார். எங்கே இருக்கிறாரு? 2000 வருஷத்துக்கு முன்பதாக உண்மையாக நடமாடினார். இப்போ அவர் நடமாடுகின்ற ஆலயம் எதுனா நீங்கள் நான் தான். உங்களுக்குள்ள எனக்குள்ள தான் இருக்கிறார். ஜீசஸ் பேசுறதை கேட்க முடியுமா? கேட்கலாமே. தேவன் பேசுறதை கேட்க முடியுமா? கேட்கலாமே. வசனத்தை சத்தமாக வாசிக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம். அப்படியே இன்னர் ஹார்ட்லேருந்து மென்மையான ஒரு சத்தம், தெளிவான ஒரு சத்தம். அந்த சத்தம் நம்மளை பார்த்து கேட்குது. ரொம்ப நீ என்னை சந்தேகப்படுற, நான் உன்னை கைவிட்டுருன்னு நினைக்கிறல்ல. நான் உன்னை கைவிடணும்னா பல முறை கைவிட்டுருக்கணுமே. இப்போ எதுக்கு நான் உன்னை கைவிடணும்? ரொம்ப பெயினாக இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெட்டரானது வச்சிருக்கிறேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பார் அப்படின்னா என்ன? ஃபிசிக்கலாக வந்து வாழ போகிறார். உண்மையாக பிதாவாகிய தேவன் ஓகே இப்போ நீ போகலாம் அப்படின்னு நம்முடைய ஜீசஸ்க்கு அனுமதி கொடுக்குறார். பரிசுத்த ஆவி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு மரியாளுக்கு. இப்போ உள்ள கன்சீவ் ஆகிறாங்க, அவர் உள்ள பிறக்கிறார். உண்மையாகவே அவர் தேவன் நம்மோடு இருப்பார் என்பது உண்மையாகவே இருக்கிறார். அதே தேவன் தான், அதே இம்மானுவேல் தான் இப்போ உங்களோடு என்னோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்ன, அவங்க ஃபிசிக்கலாக பார்த்தாங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் பார்த்தாங்க, நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆனால் அவர் நம்மளை பார்க்குறார். நம்மளால் அவரை பார்க்க முடியல, ஆனால் அவர் நம்மை பார்க்குறார். இவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் நல்லா பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் கூட இல்லை, மீட்டர், ஃபீட், அடிகள் தான். மீட்டர் கூட இல்லை, அடிகள் தான். இவ்வளோ வனாந்தரத்தை, மைல் கணக்கான தூரத்தை கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் மரித்து போயிட்டாங்க, முடியல அப்படின்னு வனாந்தரம். அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கிட்டாங்க, முடியல போப்பா அப்படின்னு. அநேகர் அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க, கர்த்தருக்கு காத்திருக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள், நான் அவர் காத்திருக்கிறோம். ஏன்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பார். ஃபிசிக்கலாக இருக்க போகிறாரியா தேவன் வந்து? அதே தேவன் தான் ஃபிசிக்கலாக இப்போ இருக்கிற மாம்சமாக இருக்கிற நம்முடைய சரீரத்திற்குள் அவர் வந்து வாசம் செய்கிறார். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். அவருடைய காரியத்தை அவர் செய்கிறார். இது அவருடைய ஆலயம், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. பலப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.